நாம் டெய்லி நினச்சிக்கிறோம் இன்றைக்கி இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிக்கிறோம். ஆனால் அப்படியா இருக்குது எல்லாமே. எந்திரிக்கிறப்பே ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு போராட்டம், வாழ்க்கையே வெறுத்து போகுது. ஒரு ஒரு நாளும் தள்ளுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்டா வாழ்கிறோன்ட்டு அப்படி இருக்குது. எப்படின்னா இந்த நாள் முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி தானே வாழ்ந்துட்டுருக்கோம் நாம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. எல்லாமே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. உங்கள் மைண்ட் செட், உங்கள் எண்ண ஓட்டத்தை மாற்றிக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, அப்படி தானே. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம சட்டுன்னு ஒரு நாள் நினச்சா ரெண்டாவது நாள் மாறிடுமா? அப்படி கிடையாது. ஏன்னா உங்கள் மனசில் வந்து ரொம்ப விஷயத்த அழுத்தத்தை போட்டு வச்சுருக்கீங்க. கெட்டதை பற்றி ஜாஸ்தி நினச்சி வச்சதுனால உங்களுக்கு சட்டுன்னு நல்லது நடக்க மாட்டேங்குது. அப்போ டெய்லியும் எந்ததுமே நினச்சிக்கோங்க, இன்றைக்கி தான் பெஸ்ட் டே, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், என்ன வேணால் பிரச்சனை வரட்டும், அது நான் சந்தோஷமாக ஃபேஸ் பண்ண போகிறேன், அது நான் நல்லா ஹேண்டில் பண்ண போகிறேன்ட்டு. ஏன் இப்படியெல்லாம் நான் யோசிக்கணும்னு கேட்குறீங்க? அப்படி தானே. ஏன்னா பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் நான் இப்படியெல்லாம் யோசனைக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற நாள் தான் நாளைக்கு மோட்டிவேஷன். புரியுதா? நாளைக்கு எழுந்தோன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா இது கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும், கொடுக்குறது மோட்டிவேஷனாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம டெய்லியுமே சோகத்திலே இருந்துட்டு டெய்லியே போராட்டமாக இருந்து என்றைக்குமே மோட்டிவேஷன் வராது, என்றைக்கும் வாழ்க்கை பிடிக்காது, என்றைக்கும் வந்து வாழ்க்கை அழுத்து போயிடும் நம்மளுக்கு. அதனால் ஒரு ஒரு நாள் வாழ்கிறப்ப என்ன நல்லதை செய்ய பாருங்கள், என்ன ஒரு மோட்டிவேஷனலாக பண்ண பாருங்கள், என்ன ஒரு திருப்தியாக இருக்கணும் நமக்கு. புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி வாழ்கிற வரைக்கும் நாளைக்கு மோட்டிவேஷனல் உங்களால் முடியும், செஞ்சு பாருங்கள்.